السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு அம்சத்தை அடைய வேண்டும் என்பதில் தேவையுள்ளவனாக இருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை. ஆனால் பெரும்பாலான மனிதர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தேவை நிறைவேற வேண்டும், ஆனால் அதற்காக பெரிய அளவிற்கு உழைப்பை கொடுக்கவோ பொருளாதாரத்தை செலவிடவோ பெரும்பாலான மனிதர்கள் தயாராக இல்லை. ஆனால் தேவை நிறைவேற வேண்டும். ஒரு சிலர் தங்களுக்கு எது தேவையோ அதை அடைந்து கொள்வதற்கு பாடுபடுகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள், செலவு செய்கிறார்கள் ஒரு சிலர். ஆனால் பெரும்பாலான மனிதர்களை பொறுத்தவரை பணமும் செலவழியக்கூடாது, உடல் உழைப்பும் கொடுக்கக்கூடாது, நேரமும் செலவிடக்கூடாது, ஆனால் தேவை நிறைவேற வேண்டும். அது சாத்தியம் இல்லை என்று சம்பந்தப்பட்ட மனிதனுக்கே தெரியும். ஆனாலும் உழைப்பை கொடுக்க தயாரில்லை, பொருளாதாரத்தை செலவிட தயாரில்லை, நேரத்தை கொடுக்க தயாரில்லை, தேவை நிறைவேற வேண்டும். அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்களை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம்? உங்களுடைய தேவை நிறைவேறாது. எதை நீங்கள் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும், நேரம் செலவிட வேண்டும், பணம் செலவிட வேண்டும். இது போன்ற சில சிரமங்களுக்கு, சில தியாகங்களுக்கு பிறகுதான் உங்களுடைய தேவை நிறைவேறும் என்று நாமும் சொல்லுகிறோம், சம்பந்தப்பட்டவர்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, தற்காலிகமான, அற்பமான, நிரந்தரம் இல்லாத இந்த உலக தேவைகளுக்கே நாம் சில சிரமங்களை சகித்து ஆக வேண்டும், சில தியாகங்களை செய்தே ஆக வேண்டும். உடல் உழைப்பை கொடுக்க வேண்டும், நேரத்தை செலவிட வேண்டும், பணத்தை செலவிட வேண்டும் என்று சொன்னால் மறுமையில் நிரந்தரமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய சொர்க்கத்தை சிரமம் இல்லாமல் அடைந்து கொள்ள முடியுமா? எல்லோருக்கும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறதோ இல்லையோ, அதற்காக அவர் முயற்சி செய்கிறாரோ இல்லையோ, எல்லோரிடத்திலும் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா? கண்டிப்பா வேணும். எந்த அளவிற்கு மனிதன் சொர்க்கத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால், ஏதாவது ஒரு சந்தோஷமான தருணம், ஏதாவது ஒரு உல்லாசமான இடம், ஏதாவது ஒரு சொகுசான வாகனம், அதை பற்றி பேசும் பொழுது மனிதன் எப்படி சொல்லுகிறான்? அந்த ரெசார்ட்ல போய் தங்கி இருந்தீங்களே, எப்படிங்க இருந்துச்சு? சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இவர் சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இல்லையா? சாதாரணமாக சொல்லுகிறோம். கடுமையான கோடை காலம், அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு மலை வாழிடத்திற்கு சென்று வருகிறோம், சுற்றுலா சென்று வருகிறோம். அங்க இருக்கிற வரைக்கும் சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்க வந்தவன வெயில் கொளுத்துது. சொர்க்கத்தை ஒரு இன்பமான இடமாக, அவசியம் அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இலக்காக சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். ஆனால் அதற்காக முறையான முயற்சி, முறையான உழைப்பு இருக்கிறதா என்று சொன்னால் பெரும்பாலானவர்களிடத்தில் இல்லை.
எனவே யாரெல்லாம் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அவர்களெல்லாம் அதற்காக சில தியாகங்களை, சில சிரமங்களை கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை விளக்கும் விதமாக இது குறித்து திருக்குரானில் சொல்லப்பட்ட, ஹதீஸுகளில் சொல்லப்பட்ட, நமக்கு முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட நிகழ்வுகள் என்று சில செய்திகளை சிரமமின்றி சுவனம் இல்லை என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சிரமம் இல்லாமல் சுவனம் கிடைக்காது என்பதை ஒவ்வொரு மனிதனும் மிக தெளிவாக விளங்கும் விதமாக அல்லாஹ் பேசுகிறார். திருக்குரானுடைய 2வது அத்தியாயம் 214வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிகும். உங்களுக்கு முன் சென்ற சமுதாய மக்கள் சிரமப்பட்டது போன்று நீங்கள் சிரமப்படாமல் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் கடுமையாக சிரமப்பட்டார்கள், அதுபோன்று எந்த சிரமத்தையும் அனுபவிக்காமல் எளிமையாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா? மஸலுல் லதீன கலவ் மின் கப்லிகும் மஸ்ஸத்ஹுமுல் பஅஸா வல்-ضرா வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது, அவர்கள் துன்பத்தை சந்தித்தார்கள், கடுமையாக அலைக்கழிக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்பொழுது வரும் என்று தெரியவில்லையே. அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டானா? எப்போ அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்று தெரியவில்லையே. யார் சொன்னது தெரியுமா? அதுதான் ஆச்சரியம். யகூலர் ரசூல், இறை தூதர் சொல்லுகிறார். உங்களை போன்று என்னை போன்று பொதுமக்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் இல்லை. ஒரு இறை தூதர் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது கிடைக்கும் என்று தெரியவில்லையே என்று அழுது புலம்பி கவலைப்பட்டு அங்கலாய்க்கக்கூடிய அளவிற்கு வேதனை. வல்லதீன ஆமனு, அவரோடு நம்பிக்கை கொண்டிருந்த மக்களும் அந்த இறை தூதரும் கவலைப்படக்கூடிய அளவிற்கு முன் சென்ற சமுதாய மக்கள் வறுமையை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள், துன்பத்தை கொண்டு சிரமப்படுத்தப்பட்டார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள். அது மாதிரியான எந்த சிரமத்தையும் அனுபவிக்காம சொர்க்கம் போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். இந்த வசனத்துடைய விளக்கம் போன்று அமையக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில 6487வது செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சொர்க்கம் சிரமங்களால் மூடப்பட்டுள்ளது, நரகம் மனோ இச்சையால் மூடப்பட்டுள்ளது. யார் மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சென்று சேரக்கூடிய இடம் நரகம். யார் சிரமங்களை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்குரிய பரிசு சொர்க்கம் என்பதை இலக்கிய நயமாக குஜிபத்துன் நார் பிஷ்ஷஹவாத், சிரமத்தை மனோ இச்சையை கொண்டு நரகம் சூழப்பட்டிருக்க போத்தி வச்சிருக்கிறான் அல்லாஹ். கிஃப்ட் பேக் மாதிரி மேல போட்டிருக்கிற பேக்கிங் மனோ இச்சை, பிரிச்சா உள்ள இருக்கிற பரிசு நரகம். மேல இருக்கிற பேக்கிங் சிரமம், அதை பிரிச்சா உள்ள இருக்கிற கிஃப்ட் சொர்க்கம். இலக்கிய நயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கம் வேணும்னா சிரமத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், மனோ இச்சையை பின்பற்றினால் நரகம்தான் கூலி என்பதை அழகிய முறையில சொல்லி காட்டுறாங்க. புகாரியில 6487வது ஹதீஸில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நானோ நீங்களோ உலகத்தில் யாராக இருந்தாலும் அவர் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சில சிரமங்களை அனுபவிக்காமல் அவரால் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதுதான் மேலே குறிப்பிட்ட திருக்குரானுடைய வசனமும் ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். எப்படியெல்லாம் இந்த நிகழ்வுகளை அல்லாஹ் நடத்தி காட்டினான். அன்பானவர்களே, ஆரம்ப கால முஸ்லிம்கள் என்று சொல்லப்படக்கூடிய சிலர் இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய 147வது ஹதீஸிலும் அஹமது என்னும் நூலில் இடம்பெறக்கூடிய 3640வது செய்தியிலும் இடம்பெறக்கூடிய தகவல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு,
சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 8 நபர்கள் தான் ஆரம்ப கால முஸ்லிம்கள். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் ஓரளவு பாதுகாப்பாக இருந்து விட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை ஊரில் ஒரு பெரிய மனிதர், மக்களிடத்தில் அங்கீகாரம் பெற்றவர். எனவே அவருக்கு பெரிய அளவில் ஆரம்ப காலத்தில் சிரமங்கள் வரல. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார். இதை தவிர்த்து உள்ள இந்த சஹாபாக்களை பொறுத்தவரை இவர்களில் பெரும்பாலானவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இவர்கள் எப்படியெல்லாம் சிரமப்படுத்தப்பட்டார்கள் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் மிக கடுமையாக சிரமப்படுத்தப்பட்டார்கள். அன்பானவர்களே, பிற்காலத்தில் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றதால் அனுபவித்த சிரமங்களை மற்றவர்களிடத்தில் சொல்லி அதன் மூலம் அவர்கள் பாடம் கற்கக்கூடிய அளவிற்கு சிரமப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உடலில் உள்ள ஆடையை அகற்றிவிட்டு சுடு மணலில் கிடத்தப்படுவார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலையை பற்றி மேலே குறிப்பிட்ட 2 ஹதீசுகள், இப்னு மாஜாவுல 147வது செய்தி, அஹ்மதுல 3640வது செய்தி. அந்த நேரத்தில் கூட அவர்களுடைய உதடுகள் அஹது அஹது என்பதை மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருந்தன. அன்பானவர்களே, நாமும் நம்மை தௌஹீதுவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்வின் எல்லா அம்சங்களிலும் ஏகத்துவம் பிரதிபலிக்கிறதா? யாரும் யாரையும் பார்க்க தேவையில்லை. ஒவ்வொருவரும் அவரவரை சுய பரிசோதனை செய்து கொண்டால் போதும். பெரும்பாலும் பயான்ல ஏதாவது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டால் நம்முடைய மனதில் நம்மை தவிர மற்ற எல்லோரும் ஞாபகத்திற்கு வருவார்கள். இன்னைக்கு உனக்கு நல்ல சவுக்கடி இல்ல, தொழுது முடிச்சு போகும் பொழுது ஒருவர் இன்னொருவர் இடத்துல சொல்லுகிறார், இன்னைக்கு பயான் உனக்கு தான் அப்படின்னா இவர் கரெக்டா இருக்கிறார், இவராக முடிவு செய்து கொள்கிறார். அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறார். ஒலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே தூய்மையாளர்கள் என்று பட்டம் சூட்டிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். ஆனா மக்களுடைய நிலை என்ன? யார் யாருக்கு அறிவுரை சொன்னாலும் அது எனக்கு தேவையில்லை, மற்றவங்களுக்கு தான் அந்த அறிவுரை என்ற அளவிற்கு நிலைமை. கடுமையான சிரமம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதடுகள் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருத்தன் தான், அதில் தெளிவாக இருந்தார்கள். எந்த சிரமமும் அவர்களுடைய ஈமானை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை. காரணம், சிரமம் இல்லாம சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை உணர்ந்திருந்தார்கள். அன்பானவர்களே, இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய 150வது செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபைக்கு கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தருகிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆர்வத்தோடு வரவேற்கிறார்கள். வாங்க, இந்த சபையில முன்னாடி உட்கார்றதுக்கு நீங்க தான் மிக தகுதியானவர்கள். ஏன்? ஆரம்ப கால தியாகிகள். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது மக்கத்து முஷ்ரிக்குகளால் தாங்கள் அனுபவித்த சிரமத்தை மக்களுக்கு காட்டும் விதமாக தன்னுடைய ஆடையை உயர்த்தி கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது முதுகு பகுதியை அந்த மக்களுக்கு காட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் சிரமப்படுத்தப்பட்டோம். சிரமம் இல்லாமல் சுவனம் செல்ல முடியாது என்பதை தாங்கள் உணர்ந்ததோடு மட்டுமல்ல, மக்களுக்கும் அதை உணர்த்தும் விதமாக பாருங்க, இதெல்லாம் நாங்க அனுபவித்த சிரமங்கள் என்று பாடம் நடத்தினார்கள். அன்பானவர்களே, சிறு சிரமம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு கூட தயாரில்லை. நம்ம மார்க்கத்துல கரெக்டா இருப்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதை நான் மார்க்கத்துல கரெக்டா இருப்பேங்கிறத வெளிப்படுத்துவதற்கு பலர் தயாராக இல்லை. எப்ப அங்க போயிட்டு நீ தௌஹீத்வாதிகள்லாம் சொல்லாத, வேலை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். எப்படிப்பட்ட நிலை? அன்பானவர்களே, சிரமம் இல்லாமல் சுவனம் இல்லை என்பதை உணரும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதனுடைய விளைவு அவர்களுடைய வாழ்வில் பிரதிபலித்துக் கொண்டே இருந்தது. புகாரில் இடம்பெறக்கூடிய
1276வது செய்தி. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போரிலே கொல்லப்படுகிறார். அன்பானவர்களே, அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். அவரை கஃனிடுவதற்கு போதுமான ஆடை இல்லை. இருந்தது ஒரே ஒரு போர்வை. அதை கொண்டு கஃனிட்டால் தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. உலகத்தில் யாராவது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை சந்தித்திருப்போமா? கஃனிடுவதற்கு ஆடை இல்லை என்கிற அளவிற்கு ஒரு சிரமத்தை, சுவனத்தை பெற வேண்டும் என்ற வேற எந்த நோக்கமும் இல்லை. மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கும் முஸாப் இப்னு உமைருக்கும், மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கும் மதீனா யூதர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் வேற என்ன பஞ்சாயத்து? வாய்க்கால் வரப்பு தகராறு, என் வீட்டுல 3 அடி அவன் எடுத்துக்கிட்டான், இந்த பக்கம் 2 அடி இவன் எடுத்துக்கிட்டான், இந்த தகராறா? வாங்கின கடனை திரும்ப கொடுக்கல, அந்த பிரச்சனையா? வியாபாரத்துல கொடுத்த முதலீட திரும்ப தரல, இந்த பஞ்சாயத்தா? ஒரே ஒரு காரணம், எது தங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமோ அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது மட்டும்தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்க போரிலே கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்த முஸாப் இப்னு உமைர் அடக்கம் செய்வதற்கு துணி இல்லை. எங்கேயாவது அனாதை பிணம் என்று சொன்னால் கூட அந்த உடல் நல்ல விதமாக அடக்கம் செய்யப்படக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்து பழகி இருக்கிறோம். ஆனால் அல்லாஹுவின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக, சுவனம் கிடைக்கும் என்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்பிற்காக அவர்கள் அனுபவித்த சிரமங்கள், கஃனிடுவதற்கு ஆடை இல்லை. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த போர்வையை வச்சு முகத்தை மூடுங்க, கால் பகுதியில இத்கிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புல், ஒரு வைக்கோல் மாதிரி ஒரு தாவரம், அதை வச்சு காலில் சுத்தி அவங்கள கஃனிடுங்கன்னு சொல்றாங்க. உலகம் ஒரு பெரிய விஷயம் அல்ல, என்னுடைய நோக்கமே வேற. இதை சஹாபாக்கள் வார்த்தையால் சொல்லவில்லை, வாழ்ந்து காட்டினார்கள், நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இன்னி வரைக்கும் நாம் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ் பேச வைத்திருக்கிறானே. அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 3522வது செய்தி, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. பெரிய சம்பவம், நிறைய பயான்கள், அந்த ஒரு ஹதீஸை வச்சு ஒரு பயானே முடிச்சிட முடியும், அவ்வளவு செய்திகள். முத்தாய்ப்பாக நாம் அதிலிருந்து பெற வேண்டிய பாடம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்து சந்தித்து இஸ்லாத்தை ஏற்று, அந்த இஸ்லாத்தை காபத்துல்லாவிலே வந்து உறக்க சொல்லி, அதனால் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்ட அந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. என்னிடத்துல அபூதர் அல் கிஃபாரி சொன்னார். நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதுல குறிப்பான விஷயம் என்ன? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை காபத்துல்லாவிலே வந்து பகிரங்கமாக சொல்லுகிறார் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கு இருந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் அவரை அடித்தார்கள். எப்படி? அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சாகும் அளவிற்கு என்னை அடித்தார்கள். ஒரு தெருமுனை பிரச்சாரம், ஏதோ சின்ன சலசலப்பு, அதனால ஒரு 3 வருஷத்துக்கு தெருமுனை பிரச்சாரத்தையே விட்டுவிடக்கூடிய சூழல் நம்மிடத்துல. எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை, கொஞ்ச நாளைக்கு பொதுக்கூட்டம்லாம் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு தனிநபர் தாவாலாம் வேண்டாம். இது நம்முடைய மனோநிலை. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு காலம் கொஞ்சம் நம்ம எல்லாம் வளர்ந்த பிறகு நீங்க உங்க ஏகத்துவத்தை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது சத்தியம்னு தெரிந்த பிறகு நான் எப்படி மறைக்க முடியும்? காபத்துல்லாவிலே வந்து உறக்க சொல்லுகிறார்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. கிடைத்த பரிசு என்ன? சாகும் அளவிற்கு அடித்து உதைத்து துவைத்து எடுக்கிறார்கள். கொஞ்சம் கூட அவர்களுடைய ஈமானில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், சிரமம் இல்லாமல் சுவனம் செல்ல முடியாது. அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 3612வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வையை மடிச்சு வச்சு தலைக்கு வச்சுக்கிட்டு காபத்துல்லாவுடைய நிழலில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு வரக்கூடிய கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ்,
இஸ்லாமிய எதிரிகளால் நமக்கு அதிகமான சிரமங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதுக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் துஆ செய்யக்கூடாதா? நம்முடைய சிரமங்கள் குறைவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யலாமே யா ரசூலல்லாஹ். ஒன்னும் தப்பா கேட்கல. கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு காசு பணம் கேட்கல, தங்கம் கேட்கல, வெள்ளி கேட்கல, சொத்து கேட்கல. எதிரிகளால் முஸ்லிம்களாகிய நாங்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். இதை குறைக்க அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கலாமே நீங்க. இவ்வளவுதான் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன் சென்ற சமுதாய மக்கள் சிரமப்பட்ட அளவுக்கு நீங்க சிரமப்பட்டுட்டீங்க. இதற்கு முன் சென்ற சமுதாய மக்கள் எல்லாம் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக ஒரு பள்ளம், ஒரு குழி தோண்டப்பட்டு அதற்குள் ஒரு மனிதர் நிறுத்தி வைக்கப்படுவார். இங்க அங்க எந்திரிச்சு ஓட முடியாதபடி ஆழமான ஒரு குழி தோண்டப்படும். அதுக்குள்ள ஒரு மனிதரை இறக்கிடுவாங்க. அவர் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. ஒரு ரம்பம் கொண்டு வரப்பட்டு நடு மண்டையில வைத்து அறுப்பார்கள். அந்த மனிதர் இரு கூறாக பிளக்கப்படுவார். இந்த சிரமம் கூட அவருடைய ஈமானில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அவர்களுக்கு தெரியும் சிரமம் இல்லாம சொர்க்கம் இல்லை. அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கிறாங்க, ஒரு குழியிலே நிறுத்தப்பட்டு இரண்டாக பிளக்கப்பட்டார்களே முன் சென்ற சமுதாய மக்கள், அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க. அடுத்து சொன்னார்கள், யோசிச்சு பாருங்க, ஒரு சீப்பு, தலை வாரக்கூடிய ஒரு சாதாரண பிளாஸ்டிக் சீப்பு, அதை வச்சு கையில தேய்ச்சோம்னா என்னவாகும்? அப்படியே தோல் கிழிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பழுக்க காய்ச்சப்பட்ட நெருப்புல வச்சு பழுக்க காய்ச்சப்பட்ட ஒரு இரும்பு சீப்பு, அதை கொண்டு அவர்களுடைய உடலில் சீவப்படும். அது அவர்களுடைய தோலை கிழித்து கொண்டு, தசையை கிழித்து கொண்டு, நரம்புகளை கடந்து உள்ளே உள்ள எலும்புகளையும் பதம் பார்த்துவிடும். ஆனாலும் அவர்களுடைய ஈமானில் எந்த சலனமும் ஏற்படவில்லை. காரணம், அவங்களுக்கு தெரியும் சிரமம் இல்லாம சொர்க்கம் இல்லை. அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்களா? இதுக்கு மேல கபாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்பார்? அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வலுவூட்டக்கூடிய நம்பிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். சிரமப்படணும், சிரமத்துக்கு பிறகுதான் சுகம். சிரமமே இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கிறது என்று சொன்னால் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. நம்ம அடிக்கடி உதாரணம் சொல்லுவோம். பள்ளிக்கூடத்துல சத்துணவு மூலமாக இலவச புத்தகங்கள் கொடுப்பாங்க. சில பள்ளிகள்ல அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் பெற்றோர்களிடத்துல கேட்டு பிள்ளைகள் புத்தகங்களை வாங்கணும். சத்துணவுல கொடுக்கக்கூடிய இலவச தமிழ்நாடு பாடநூல் அன்று மாலை வீட்டுக்கு திரும்பும் போதே நிறைய பிள்ளைங்க அட்டையெல்லாம் கிழிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த புத்தகம் வருவதற்கு இவன் எந்த சிரமத்தையும் அனுபவிக்கவில்லை. ஆனால் எந்த மாணவன் பெற்றோரிடத்துல அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் செய்து பல முயற்சிகளுக்கு பிறகு புத்தகத்தை வாங்குகிறானோ அவன் பேரை கூட எழுத மாட்டான். பென்சில்ல பேர் எழுதி பயன்படுத்தி முடிச்ச பிறகு அந்த ரப்பர்ல பேரை அடிச்சுட்டு பாதி விலைக்கு அந்த புத்தகத்தை விற்க முடியுமான்னு முயற்சி செய்வான். ஏன்? சிரமத்திற்கு பிறகு அது கிடைத்தது. இந்த தலைமுறைக்கு அதுவெல்லாம் தெரியுமானே தெரியல. வருடத்திற்கு ஒரு முறை ரப்பர் செருப்பு, ஹவாய் செருப்பு இடையில பிஞ்சிருச்சுன்னா சேஃப்டி பின்ன குத்தி அந்த செருப்பை அணியக்கூடிய அதிகமானவர்கள் 40 வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும். ரமலானோட ரமலான் அதிகபட்சமா வீட்டுல கேட்டா செருப்பு வாங்கி கொடுப்பாங்க. இன்னும் சில வீடுகள்ல ரமலானுக்கு டிரெஸ் வேணுமா அல்லது ஸ்கூல் யூனிஃபார்ம் வேணுமா, ஏதாவது ஒண்ணுதான். சிரமத்திற்கு பிறகு ஒன்று கிடைக்கும் பொழுது அதனுடைய பயன் நமக்கு தெரியும். சஹாபாக்கள் சிரமத்திற்கு பிறகு இந்த சொர்க்கத்தை எதிர்பார்த்தார்கள். அதனால் இந்த சிரமங்கள் எல்லாம் சிரமமாவே தெரியல. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகாரில 3728வது செய்தி, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த காலத்தில் எங்களுக்கு போதுமான உணவு கிடைக்காது. மரத்தின் இலைகளை மட்டுமே நாங்கள் உணவாக உட்கொண்டிருந்தோம். அதன் காரணமாக ஆடுகளும் ஒட்டகங்களும் மலம் கழிப்பது போன்று ஒன்றோடு ஒன்று ஒட்டாத புழுக்கைகளை போன்று நாங்கள் மலம் கழித்தோம். மலம் கழிச்சா சுத்தம் செய்ய வேண்டிய தேவை கூட இல்லை. காய்ந்து போன மரத்துண்டுகள் மாதிரி ஆட்டு புழுக்கை ஒன்றோடு ஒன்று ஒட்டாது இல்லையா, அந்த மாதிரி தான் நாங்கள் மலம் கழிச்சோம். காரணம்,
நல்ல வகை வகையான உணவுகள் இருந்தாதான் அது வயிற்றுல போய் அரைச்சு அதை சுத்தம் செய்வதுங்கிறது பெரிய சிரமம். வெறும் காய்ந்து போன இலைதழைகளை சாப்பிட்டு வந்தோம். அதனால ஆடு மாதிரி ஒட்டகம் மாதிரி நாங்க மலம் கழிச்சோம். இதெல்லாம் தகவல். இதுக்கு பிறகுதான் செய்தி. முக்கிய செய்தி என்ன? இதே நிலையில்தான் நாங்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர்க்களங்களுக்கும் சென்றோம். போர்க்களத்துக்கு போகணும்னா திடகாத்திரமா இருக்கணும். திடகாத்திரமா இருக்கணும்னா நல்ல உணவு வேணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. போர்க்களத்திற்கு செல்லக்கூடிய நிலையில் கூட காய்ந்து போன மரத்தின் இலை தழைகள் தான் எங்களுக்கு உணவாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் அதை ஒரு பெரிய சிரமமாகவே எடுக்கவில்லை. ஏன்? சிரமம் இல்லாமல் சுவனம் இல்லை என்பதை உணர்ந்திருந்தார்கள். அன்பானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய தந்தையின் சகோதரர் அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போர்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டார். எங்கேயோ வெளியூர் பயணத்துக்கு போயிருந்தாரு. திடீர்னு தானே ஏற்பட்டது. பத்ர் போர் பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். திட்டமிட்டு நடைபெற்ற ஒரு யுத்தம் அல்ல. வியாபார கூட்டத்தை வழிமறிக்க சென்றார்கள். அது யுத்தமாக மாறியது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய தந்தையின் சகோதரர் அனஸ் இப்னு நல்ர் அவர் எங்கேயோ வெளியூர் போயிட்டார். அதனால அவரால் பத்ர் போர்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற முடியவில்லை. புலம்புகிறார். அல்லாஹுடைய தூதர் இஸ்லாமிய எதிரிகளை எதிர்த்து செய்த முதல் யுத்தம், அதுல நான் கலந்து கொள்ள முடியாம போயிடுச்சே. கலந்திருந்தா ஆக்ரோஷமா போரிட்டு இருப்பேனே, அந்த வாய்ப்பை நான் இழந்து விட்டேனே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அந்த கவலையின் வெளிப்பாடு உஹது போரில் அவர் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றார். உஹது போருடைய வரலாறுலாம் நமக்கு தெரியும். முஸ்லிம்களுக்கு தோல்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடை உடைக்கப்படுகிறார்கள், ரத்தம் வழிந்து மயக்கம் உறுகிறார்கள், நபிகளார் இறந்து விட்டார்கள் என்றெல்லாம் செய்தி பரவுகிறது. அந்த அளவிற்கு முஸ்லிம்கள் தரப்பு மிகப்பெரிய தோல்வி. அனஸ் இப்னு நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஆனாலும் அவர்கள் எல்லார மாதிரியும் பின்வாங்கி ஓடல. அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், இந்த மக்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடுறாங்க, இவங்க சார்பில் நான் உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு துவா செஞ்சுட்டு தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு எதிரிகளுடைய கூட்டத்திற்கு செல்கிறார். உக்கிரமமாக போராடுகிறார், கடுமையாக போராடுகிறார். எதிரிகளால் தாக்கப்பட்டு இவர் யார் என்றே அடையாளம் காண முடியாத அளவிற்கு உடல் சிதைக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எது அனஸ் இப்னு நல்ருடைய உடல்னே தெரியல. அவருடைய சகோதரியை வரவழைத்து அவருடைய உடலில் உள்ள ஒரு மச்சம், அவருடைய விரல் நுனி, இதை அடையாளம் வைத்து அவருடைய உடலை, அவருடைய சடலத்தை நாங்கள் மீட்டெடுத்தோம். வாளால் வெட்டப்பட்ட, ஈட்டியால் குத்தப்பட்ட, அம்புகளால் துளைக்கப்பட்ட 80க்கும் மேற்பட்ட காயங்கள் அவருடைய உடலில் இருந்த காரணத்தால் அவருடைய உடல் ஒரு சல்லடை போன்று இருந்தது. இந்த சிரமங்கள் எல்லாம் அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்கவில்லை. ஏன்? சிரமம் இல்லாமல் சுவனம் இல்லை என்பதை படித்த சமுதாயமாக, அல்லாஹுடைய தூதரோடு அனுபவித்த சமுதாயமாக அவர்கள் இருந்ததே அதற்கு காரணம். அன்பானவர்களே, நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய பாடம் என்ன? மன ரீதியாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளணும். எப்படி? திருமதியில் இடம்பெறக்கூடிய 2322வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, யார் ரசூலல்லாஹ், மனிதர்களிலேயே அல்லாஹுவால் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் யார்? அதிகமான இறை சோதனை, அல்லாஹ்வுடைய சோதனை மனிதர்களில் யாருக்கு இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்கள். மனிதர்களிலேயே அதிகமாக அல்லாஹுவால் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அதற்கு பிறகு அவர்களை போன்றவர்கள். அவர்களை போன்றவர்கள்னா என்ன? நபிமார்களை போன்று மார்க்கத்தை ஏற்று இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி தங்கள் வாழ்விலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க? நபிமார்களை போன்றவர்கள். அதற்கு பிறகு அவர்களை போன்றவர்கள். இப்படி 3 பட்டியல் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய மார்க்க பற்று எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த மனிதன் அல்லாஹுவால் சோதிக்கப்படுவான். ஒருத்தருக்கு எந்த சோதனையுமே வரல, எல்லா பக்கமும் பணம், எல்லா பக்கமும் சந்தோஷம், திரும்புற இடத்துல எல்லாம் சொத்து, திரும்புற இடத்துல எல்லாம் வீடு, எங்க போனாலும் அவருக்கு வரவேற்பு, தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம் இவருடைய நிலை
உறுதியற்ற மார்க்க பற்றுள்ளதாக இருக்கிறது. நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவிற்கு ஒரு மனிதன் மார்க்கத்தில் பிடிப்போடு இருக்கிறானோ அந்த அளவிற்கு அவன் சோதிக்கப்படுவான். ஒரு மனிதனுடைய மார்க்க பற்று குறைவாக இருக்குமேயானால் அவன் குறைந்த அளவிற்கே சோதிக்கப்படுவான். எந்த மனிதன் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறானோ அவன் உலகத்தில் வாழும் காலத்திலேயே அல்லாஹ் அவனை பல கோணங்களில் சோதித்து அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எந்த பாவமும் இல்லாத நிலையில் அவனுக்கு மரணம் வரும். அந்த வாய்ப்பை நானும் நீங்களும் பெற வேண்டும் என்றால் நம்முடைய மார்க்க பற்றை வலுப்படுத்த வேண்டும். மார்க்கத்திற்காக வரக்கூடிய சிரமங்களை சகித்து கொள்ள வேண்டும். அதை அனுபவிக்க பழகி கொள்ள வேண்டும். உலகமே தேவையில்லை என்பது அதற்கு அர்த்தம் அல்ல. நல்ல சம்பாதிக்கலாம், நல்ல செலவு பண்ணலாம். மார்க்கம் அனுமதித்த முறையில், மார்க்கம் வழிகாட்டிய முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுமையோடு அல்லாஹுக்காக சகித்துக் கொண்டால் சொர்க்கம் நிச்சயம் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.